சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. விழுப்புரத்தில் சைபர் கிரைம் குற்றங்களில் பணத்தை இழந்த சுமார் 35 பேருக்கு 42.5 லட்சம் ரூபாயை மீட்டு போலீசார் வழங்கியுள்ளனர். சமீப காலங்களில் சமூக வலைதளங்கள் மற்றும் மெசஞ்சர் செயலி மூலம் பொதுமக்களை குறிவைத்து பங்குச்சந்தை முதலீடு, குறைந்த வட்டியிலான கடன்கள், பகுதி நேர வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் பெயரில் பண மோசடிகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோசடிகளில் சிக்கியவர்களிடமிருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறை வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவருக்கு 13,71,813 ரூபாய், மேல்மலையனூரைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவருக்கு 4,26,972 ரூபாய், தலவானூரைச் சேர்ந்த அமிர்த லிங்கம் என்பவருக்கு 49,400 ரூபாய், வானூரைச் சேர்ந்த பச்சமுத்து என்பவருக்கு 3,55,298 ரூபாய், கீழ்பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூ என்பவருக்கு 1,18,400 மற்றும் ஜெயகாந்தி என்பவருக்கு 25,000 ரூபாய் என மொத்தம் 42,50,755 ரூபாயை மீட்டு சுமார் 35 நபர்களுக்கு அதற்கான காசோலையினை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் வழங்கினார். இந்த செயல்திறனை பாராட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டினார். மேலும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் சைபர் மோசடிகளை தடுக்கும் விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன.